ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா வஞ்சரம் கருவாட்டு குழம்பு வைக்க போகிறேன். தேவையான பொருள்: வஞ்சரம் கருவாடு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா சுடு தண்ணி போட்டு ஊற வைக்காமல் அலசிக்கோங்க. ஏன்னா உடஞ்சி போயிடும் துண்டுகள்லாம். அதுக்காக சுடு தண்ணி போட்டு உடனே அலசிட்டிங்கன்னா உப்பு போயிடும். வாஷ் பண்ணி வச்ச வஞ்சரம் கருவாடு. தேவைக்கேற்ப என்ன விருப்பமான காயோ, நீங்கள் கத்திரிக்காய் முருங்கைக்காய் கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க. நான் வெண்டைக்காயும் சேப்பங்கிழங்கு வேக வைக்காமல் தோல் சீவி நம்ம ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கத்திரிக்காய் நான் இன்னும் கட் பண்ணல, ஏன்னா கருத்து போயிடும் இல்லையா, அதுக்காக 2 கத்திரிக்காய் வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணது மீடியம் சைஸ், தக்காளி 2 கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக பூண்டு, நாட்டு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்திருக்கேன் குழம்பு கூட்டுறதுக்கு. இப்போது குழம்பு வைக்கலாம் வாங்க. வஞ்சரம் கருவாட்டு குழம்பு. ஃபஸ்ட்டு இந்த புளியை ஊற வச்சிடலாம். தண்ணியில் போட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் ஊற வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் ஊறினாவே போதும். இப்போது குழம்பு தாளித்து விடலாம். ஒரு பேனோ பாத்திரமோ வச்சுக்கோங்க. நான் மண் பாத்திரத்தில் சமைக்கிறேன். எப்பவுமே எண்ணெய் சமைக்கும்பொழுது இந்த மாதிரி மண் பாத்திரத்தில் சமைச்சிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். செட்டிநாடு சைட்லாம் இப்படி தான் சமைப்பாங்க. எல்லாமே மண் பாத்திரத்தில் தான் சமைப்பாங்க. இந்த மாதிரி கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு, அது மாதிரி எல்லாமே மண் பாத்திரத்தில் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ பேன் சூடேறி இந்த மண் சட்டியில் நான் எண்ணெய் போட்டுட்டேன். கடுகு போட போகிறேன். கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க தேவைக்கேற்ப. கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துடலாம். நல்லா பொரிஞ்சிடுத்து. ஆனியன் சேர்த்துடுறேன். இப்போது வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளியும் பூண்டும் சேர்த்துருங்க. பூண்டு எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம், ஏன்னா அஜீரண கோளாறுலாம் சரி பண்ணும் இல்லையா, அதுக்காக. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதும் கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெஜிடபிள்ஸ் உங்களுடைய விருப்பமான வெஜிடபிள்ஸ் எதுவோ போட்டுக்குங்க. இந்த வெண்டைக்காய், சேப்பங்கிழங்கு, இந்த மாதிரி குழப்பானதெல்லாம் போட்டிங்கன்னா கருவாட்டு குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் அதனால தான் வெண்டைக்காவும் சேப்பங்கிழங்கும் சேர்த்துருக்கேன். நீங்கள் உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் அது போட்டாலுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் இந்த வஞ்சரம் கருவாடுன்றதுனால கொஞ்சம் இந்த வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கேன். ஒவ்வொரு கருவாட்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் வரும். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது. இப்போது காயெல்லாம் போட்டு வதக்கியாச்சு. நல்லா வதங்கட்டும் ஒரு 2 நிமிஷம். குழம்பு கூட்டிக்கலாம். நம்ம இந்த ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சிக்கோங்க, திப்பி இல்லாமல். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா 5 நிமிஷம் ஊறினாலே நல்லா ஊறிடும். கரைச்சிட்டு கொஞ்சம் நீங்கள் எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி போட்டு கரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி புளி வடிகட்டுறது, ஜூஸ் வடிகட்டுறது இருந்தாலும் திப்பி இல்லாமல் வடிகட்டிக்கோங்க. மறுபடியும் ஒரு 2 தடவை 3 தடவை தண்ணி வச்சு புளியை கரைச்சிடலாம். நம்ம புளியை நல்லா 2 தண்ணி விட்டு 2-3 தடவையாக கரைச்சிங்கன்னா நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். அந்த திப்பியில் போய் வேஸ்ட் ஆகாது. ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துருங்க. மிளகாத்தூளும் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துருங்க. ஒரு 1/4 ஸ்பூன் கூட தேவையில்லை, சும்மா ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுருங்க. இதுதான் குழம்பு கூட்டுறதுன்றது. கருவாட்டு குழம்பு, மீன் குழம்புலாம் இந்த மாதிரி கூட்டி வச்சிங்கன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். செட்டிநாடு சைடெலாம் கருவாட்டு குழம்பு கூட தேங்காய் ஊற்றுவாங்க. நம்ம சைடு நம்ம சேர்க்கறது இல்லை. ஓகே, இப்போ காயெல்லாம் வதங்கிடுச்சு இல்லையா, அதில் இதை சேர்த்துடலாம். நம்ம பாருங்கள், எல்லா காயுமே ஒன்றை போல் வதங்கிடுச்சு. இப்போ இந்த கூட்டி வச்ச குழம்பை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் எத்தனை பேர் தேவையோ அவ்வளோ குழம்பு, புளி எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு கூட்டிக்கலாம் நீங்கள். ஓகேவா? இப்போ நல்லா கொதிக்கட்டும், வெயிட் பண்ணலாம்.
பாருங்கள், நல்லா மூடி போட்டு கொதிக்க வைங்க குழம்ப. நல்லா கொதிச்சிடுது. இப்போ வந்து கருவாட்டை போட்டு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க வச்சு நிறுத்திடலாம் நம்ம. ஏன்னா மீனுன்னா ஒரே நிமிஷத்தில் வெந்துடும். கருவாடுன்னும் போது கொஞ்சம் டைம் நல்லா ஊறணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். கருவாடு போட்டுட்டு நம்ம நல்லா சுத்தம் பண்ணி அலசி வச்ச கருவாடை குழம்புல சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. காய் வேகிற வரைக்கும் மூடி போட்டு குழம்பு கொதிக்க வைக்கணும். இந்த லேயர் வந்து ஓரத்துலலாம் படிஞ்சிடுதுன்னா குழம்பு கொச்சிடுதுன்னு அர்த்தம். இப்போது கருவாடு போட்டதும் மணமாக இருக்கும். நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், குழம்பு கொதித்து எப்படி ஆடை கட்டியிருக்குன்னு. இந்த மாதிரி இருந்தால் தான் குழம்பு கொதித்து ரெடி ஆகிடுதுன்னு அர்த்தம். கருவாடு வந்து கொஞ்சம் கரைஞ்சாதான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அந்த குழம்புல கரையும் பொழுது டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். கருவாடே தெரியாத அளவுக்கு கரையணும். ஓரளவுக்கு ரொம்ப கரைச்சிட வேண்டாம், லேசாக கரைஞ்சி ஊறினா தான் குழம்பு நல்லாயிருக்கும். இப்போது பரிமாற சாப்பிட தயாராகிடுச்சு. வாங்க சாதத்தோட சாப்பிட்லாம். கருவாட்டு குழம்பு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். யார் யாருக்கு பிடிக்கும்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அதுலேயும் இது வஞ்சரம் கருவாடு சூப்பராக இருக்கும் குழம்பு, டேஸ்ட்டாக. சாப்பிட்லாமா? எல்லாரும் என் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, புதுசாக பார்க்குறவங்க. இல்லை மீண்டும் மீண்டும் பார்க்குறீங்கன்னா என்னோடய வீடியோக்கெலாம் ஒரு லைக் போடுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் போடுறேன். எனக்கு தெரிஞ்சதை போடுறேன். குறைகள் இருந்தாலும் எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.